வந்து ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு ஓகேங்களா. ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு ஒன்லி ஞாயிற்றுக்கிழமைக்காக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரிக்கு. அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து வார ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரிக்கு போடுறோம். அப்படி வந்து நீங்கள் அந்த ட்ரிக்கு டெய்லியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பிசி அப்படியே உட்காந்துருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி அடுத்த வாரம் வந்து அதே நாள் வந்து இந்த ட்ரிக்கு வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன். இது மாதிரி இந்த நாளைக்கு இந்த ட்ரிக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து அப்போ போய் செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இப்போ இந்த வாரம் இந்த நாள் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வந்த நம்பர் வந்து அடுத்த வாரத்துக்கு வந்து நான் வந்து அன்றைக்கி ஞாபகம் வந்துச்சுன்னா போடுவேன் அந்த வீடியோவை திரும்பி அந்த ட்ரிக்கை போடுவேன். இல்லை என்றால் நான் மறந்துட்டேன்னா கூட நீங்கள் வந்து அதே ட்ரிக்கை வந்து பயன்படுத்தி அடுத்த வாரமும் அந்த நாள் வந்து வின்னிங்கை வாங்கலாம். 100% சொல்ல மாட்டேன், ஒரு 90% சொல்லுவேன். பட் வராமல் போனால் இது ஒரு கணிப்பு மட்டும்தான் ஓகேங்களா. இது ஒரு கணிப்பு மட்டும்தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி ஆல் போர்ட் இருக்குது, 2 மெத்தட் இருக்குது. அந்த 2 மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரே நம்பர் தான் வரும். அந்த 2 மெத்தட்லையுமே ஒரே நம்பர் தான் வரும் ஓகேங்களா. அது என்ன நம்பருங்கிறத கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு எப்படி சொல்கிறேங்கிறது பாருங்கள். இப்போ வந்து லாஸ்ட்டு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. லாஸ்ட்டு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிபோர்ட் நம்பரு ஓகேங்களா. டிபோர்ட் நம்பர் வந்து 7. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 7 அதுக்கு பவர் 2 அவ்வளோதான் ஓகேங்களா. டிபோர்ட் நம்பர் எடுத்து அப்படியே அதுக்கு பவர் எழுதணும்னா 7 2 நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஓகேங்களா. மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் வின்னி ஓகேங்களா. ஏபிசி ஃபுல் வின்னி. அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா டிபோர்டு 2 அதுக்கு பவர் 7 ஓகேங்களா. நம்ம கிடைச்ச ஆன்சர் 2 அதுக்கு பவர் 7. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா 7 நமக்கு ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ மறுநாளைக்கு பார்ப்போம். பார்த்திங்கன்னா டி போர்டு 6 அதுக்கு பவர் 1 ஓகேங்களா. நம்ம டெய்லி இது மாதிரி சிம்பிள் ட்ரிக்கு தான் எடுத்து கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு சில நாள் வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது. 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து ஒரு ஏ போர்டோ இல்லை பி போர்டோ சி போர்டோ சிங்கிள் நம்பர் நமக்கு கிடச்சிதுன்னா டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும் ஓகேங்களா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து 1 நமக்கு கிடைச்ச ஆன்சரு பார்த்திங்கன்னா மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா 3 ஃபுல் வின்னிங் ஓகேங்களா. 2 நாள் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. அதே மாதிரி மறுநாள் பார்த்தோம்னா டி போர்டு 5 அதுக்கு பவரு 0 ஓகேவா. 5 அதுக்கு பவர் 0. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு ஓகேங்களா. இதில் ஒரு ட்ரிக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ போர்டு 0 ஓகேங்களா. நம்ம கிடைச்ச நம்பரு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஏ போர்டு முதல் நாள் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு, அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங். மறுநாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வருமா அப்படிங்கிறது ஒரு இருந்தால் 90% வந்து சொல்லலாம். பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா டி போர்டு 1 ஓகேங்களா. நான் சொல்கிறத கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படின்னு. ஒரு ஃபுல் வின்னிங் எப்பயாச்சும் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வாங்குற அளவுக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி டி போர்டு பார்த்திங்கன்னா 1 அதுக்கு பவர் 6 ஓகேங்களா. இப்போ நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து 1 அதுக்கு பவர் 6 ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து நான் அதான் சொன்னேன் பார்த்திங்களா, முதல் நாள் வந்து ஃபுல் வின்னிங், அடுத்த நாள் ஏ போர்டு. அதே மாதிரி அடுத்த நாள் ஃபுல் வின்னிங், அடுத்த நாள் ஏ போர்டு. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வரும்ங்கிற நம்பிக்கை எனக்கு 100க்கு அதான் சொன்ன மாதிரி 190% வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. பட் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். நீங்கள் கெஸ்ஸிங்காக பாருங்கள், இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த மெத்தட்லேயும் ஒரே நம்பர் தான் வரும். அது எப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா இப்போ 2வது மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பாக கவனமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து ஒரு இது கண்டுபிடிச்சி தான் கண்டுபிடிச்சி எது மேட்ச் ஆகுதுங்கிறத பார்த்து தான் நம்ம இந்த ட்ரிக்கு போடுறோம் ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட்டு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இது வீக்லி சார்ட்டு, ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டுக்கு மட்டும்தான் அந்த சார்ட்டு ஓகேங்களா. அதே மாதிரி லாஸ்ட்டு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, உள் நம்பரில் பி போர்டு அப்படி வச்சுக்கோங்க. உள் நம்பரில் பி போர்டு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 4 + 1 ஓகேவா. 4 + 1 பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0 ஓகேங்களா. வந்து நம்ம கிடைச்ச ஆன்சரு 5 அதுக்கு பவர் 0. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா 0 நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த நாள் பாருங்கள், அதே மாதிரி உள் நம்பரில் பி போர்டு 5 ஓகேங்களா. ஒரே நம்பர் தான், 2 மெத்தட்லையுமே ஒரே ஆல் போர்டு நம்பர் தான் வருது ஓகேங்களா. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் போன மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி இந்த நாள் இந்த ஃபுல் வின்னிங்கு, ஒரு நாள் வந்து ஏ போர்டு வின்னிங் அப்படி தான் வருது. நீங்கள் வந்து நாளைக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 5 + 1 பார்த்திங்கன்னா
6 ஓகேங்களா. 6 அதுக்கு பவர் 1 ஓகேங்களா. நம்ம கிடச்ச ஆன்சர் 6 அதுக்கு பவர் 1. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா மறுநாள் ரிசல்ட்டில் வந்து நமக்கு 6 அதுக்கு பவர் 1 கிடச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்ப்போம். அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் பி போர்டு நம்பர் 4 4 + 1 பார்த்திங்கன்னா 5 அதுக்கு பவர் 0 ஓகேங்களா. 5 அதுக்கு பவர் 0. இப்போ நம்ம கிடச்ச ஆன்சர் 5 அதுக்கு 0 ஓகேங்களா. இப்போ மறுநாள் ரிசல்ட்டை பார்த்தோம்னா 0 நமக்கு ஏ போர்டு பாஸ் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த நாள் ரிசல்ட்டை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உள் நம்பரில் பி போர்டு நம்பர் வந்து 0 ஓகேங்களா. இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்திங்கன்னா உள் நம்பரு 0 பி போர்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0 + 1 பார்த்திங்கன்னா 1 அதுக்கு பவர் 6 ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஒரு நாள் ஒரு நம்பர் வச்சான், மறுநாள் ஃபுல் வின்னிங் வச்சான். இப்போ ஒரு நம்பர் வச்சுக்கான். நாளைக்கு வந்து 1 6 இந்த மெத்தடில் 1 6 கிடைக்கிது. அதே மாதிரி தான் இந்த மெத்தட்லேயும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த மெத்தட்லேயும் பார்த்திங்கன்னா மொதல் நாள் வந்து ஒரு நம்பர் தான் வச்சுருந்தாங்க சிங்கிள் நம்பர். அடுத்த நாள் ஃபுல் வின்னிங், அடுத்த நாள் சிங்கிள் நம்பர். அதே மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வருமா, ட்ரிபிள் இல்லாட்டி டபுள்ஸ் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கண்டிப்பாக சொல்கிறேன். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சிங்கிள் நம்பர் நாளைக்கு எந்தெந்த போர்டுக்கு எந்த நம்பர் வருங்கிறது டக்குன்னு எனக்கு அனுப்பிச்சுன்னா உடனே வீடியோ போட்டுறேன் ஓகேங்களா. அதே பார்த்திங்கன்னா 1 அதுக்கு பவர் 6 தான் ஓகேங்களா. 2 மெத்தடுமே 1 அதுக்கு பவர் 6 தான் ஓகேங்களா. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து டக்குன்னு ஒரு வீடியோ, இப்போ ஒரு ஏ போர்டோ பி போர்டோ சி போர்டோ டக்குன்னு எனக்கு அனுப்பிச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்போ தான் உங்களுக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு வின்னிங் வாங்கலாம் ஓகேங்களா. நம்பிக்கையோடு பாருங்கள்.